கண்ணெதிரே தோன்றினாள். மாப்பிள்ளை பையன் வந்து இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் அவங்க அப்பா அம்மாவை காணோம். எப்ப வராங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்பதாம்மா பேசுனேன், வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு எப்படி இருக்கீங்க? நீங்களும் உட்காருங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கூட கர்வத்தை குறைச்சிக்கவே மாட்டேன்றாங்களே. எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? இது எங்க வீட்டை விடவும் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சிவா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டானே, எங்க அவன் ஆளை காணோம்? தம்பி பைக்ல வர்றப்ப காக்கா எச்சம் பட்டு சட்டையில கொஞ்சம் கரையாயிருச்சு. அந்த கரையை வாஷ் பண்றதுக்காக தான் என் பொண்ணு ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிருக்கா. ஓ. போன இடத்துல ரூம் டோர் லாக் ஆயிடுச்சு. கார்பெண்டரை வர சொல்லியிருக்கோம். இப்ப வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓ. வந்ததுமே லாக் ஆயிட்டானா? அப்ப முடிஞ்சது. எங்க பையனை நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்க. அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்க பையன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். அடுத்து எங்க பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மேற்கொண்டு என்னங்கறத பேசி முடிச்சிடலாம். உங்க பொண்ண போட்டோல பார்த்து பிடிச்சதுனால தான் நாங்களே இங்க வந்திருக்கோம். அதனால பொண்ண நேர்ல பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நாம மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? ஆ. நீங்க உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். அத நீங்க பண்ணிட்டா போதும். நாம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்னென்ன செய்யணும்னு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எதையுமே கிளியர் கட்டா பேசிக்கிறது நல்லது தானே? ஆமாங்க, கரெக்ட் தான். உங்க பொண்ணுக்கு ஒரு 500 பவுண்ட் நகை போட்டுருங்க. அப்புறம் பையனுக்கு லேட்டஸ்ட் மாடல்ல கார் வாங்கி கொடுத்துருங்க. என் பையன் அடுத்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு ஒரு 10 ஏக்கர்ல ஐடி பார்க் ஒன்று கட்டி கொடுத்துருங்க. என்ன அடுத்து என்னன்னு கேட்கவே இல்ல? எல்லாத்தையும் கேட்கலாங்க, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல எங்க மொத்த சொத்தை எழுதி வாங்க வந்தீங்களா? எனக்கு புரியல. என்னது? உங்க சொத்தை நாங்க எழுதி வாங்க வந்தோமா? நீங்க எல்லாம் 3 தலைமுறையா தான் பணக்காரங்க. நான் 5 தலைமுறையா பணக்காரி. என்ன பார்த்து உங்க சொத்தை எழுதி வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ ஓரளவுக்கு நீங்க சமமான பணக்காரங்களா இருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நீங்க என்னடா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சச்சா, இது ரொம்ப சீப்பான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க போலாம். இதுக்கு மேலயும் நாம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் அவமானம். சரியான மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. பாருங்க, இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க ஏதோ ஆர்கியூமெண்ட் மாதிரி இருக்குங்க, வாங்க என்னன்னு கேட்கலாம். சத்தமா பேசினா நாங்க என்ன பயந்துருவோமா? பொண்ணு பார்க்க வந்த பையனை பொண்ணோட ரூம்குள்ள லாக் பண்ண வச்சுட்டு வேடிக்கை பாக்குற நீங்க எல்லாம் என்கிட்ட சத்தமா பேசிட்டு இருக்கீங்களா? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுடும். என்ன சொன்னீங்க? உங்க பையனை நாங்க வளைச்சு போட பாக்குறோமா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசல? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. நான்சென்ஸ். யார பார்த்து நான்சென்ஸ் சொல்றீங்க? நீங்க தான் நான்சென்ஸ். இந்த இந்துமதியை யார நினைச்ச? உன்னை என் காலை பிடிச்சு கதற வைக்கல நான் இந்துமதியே இல்ல. உன்ன மாதிரி தரங்கெட்ட ஜென்மத்தோட காலை பிடிக்கிற நிலைமை எனக்கு என்னைக்குமே வராது. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ருத்ரா, கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அது தெரியாம நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தோம்னா அவ வாழ்க்கையே பாழா இருக்காது. முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க. எரிச்சலா இருக்கு. என் பையனை உள்ள பூட்டி வச்சுட்டு போனா எப்படி போவாங்க? முதல்ல அவனை வெளியில அனுப்புங்க. நாங்க போய்கிட்டே இருக்கோம். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் அவனை தனியா விட்டுட்டு போக முடியாது. முதல்ல என் பையனை வெளியில அனுப்புங்க. இன்னும் 10 நிமிஷத்துல கார்பெண்டர் வந்து கதவை திறந்துருவாரு. அதுக்கப்புறம் உங்க பையன் வெளியில வந்ததும் கூட்டிட்டு போயிட்டே இருங்க. எங்க அம்மா என்ன உங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க?
இல்லங்க ஏன் அம்மா தான் உங்க அம்மா கூட சண்டை போடுறாங்க. எப்படியோங்க 2 அம்மாவும் சண்டை போட்டாங்கல்ல, இனிமே ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நம்ம மேரேஜை இவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, இனிமே நம்ம எந்த ஐடியாவும் பண்ண வேண்டியதில்ல. இந்த கல்யாணம் நடக்காதுல்ல. எனிஹவ் இந்த ப்ரொபோசல் புட்டுக்குச்சு. சூப்பருங்க, கை கொடுங்க. எனக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன அறியாமலேயே அவர் என் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. உங்க இதயத்துக்குள்ள அவரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன, ரன் கொடுத்து லவ் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி டுயட் பாட வேண்டியதானே? எப்படி பாடுறது? அவர்தான் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அதனால என்ன, உங்க ஹார்ட்டுக்குள்ள டவுன்லோட் ஆன லவ் அவரோட ஹார்ட்டுக்கு அப்லோட் பண்ண வேண்டியதானே? அதுதான் நானும் நினைச்சேன். ஆனா எல்லாரும் சண்டை போடுறாங்க. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட என் காதல சொல்றது? செடிக்குள்ள முதல்ல பூக்குற பூ மாதிரி என் மனசுக்குள்ள முதல் தடவையா காதலுங்கிற பூ பூத்துச்சு. அந்த பூ பூத்த முதல் நொடியில காதல்னா என்ன, நமக்கான வாழ்க்கைனா என்னன்னு நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் போனா. ஆனா அந்த காதலை வெளியில சொல்லாம எனக்குள்ளேயே நான் புதைச்சு வச்சுக்கிட்டேன். சிவாக்கு மாத்திரை கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் இவனுக்கு எதுவும் ஆன மாதிரி ஒரு ரியாக்ஷனும் காணுமே. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி மாத்திரையை கொடுத்துட்டு அம்மா கூப்பிடுறாங்க மேல வான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னும் அவ வரல அத்தை. ஒருவேளை சிவாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கா அத்தை. நான் சிவாவை பெத்தவ. அவனுக்கு டேஞ்சர் ஆகுற அளவுக்கு நான் ஏதாவது கொடுப்பேனா என்ன? சும்மா தலை சுத்துற மாதிரி வரும், அவ்வளவுதான். நீ எதுவும் பயப்படாத. ஒருவேளை தலை சுத்தி ரூம்ல விழுந்துட்டானோ என்னவோ. அத்தை வாங்கத்த போய் பார்க்கலாம். ஐயோ அனிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா அவன் வருவான், வெயிட் பண்ணு. அத்தை, சிவா வந்துட்டான். ஐயோ அத்தை, சிவா கீழே விழ போறான். வாங்கத்த போய் போடி. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப நம்ம போய் தடுத்தோம்னா நம்மள காமிச்சு கொடுத்த மாதிரி ஆயிடும். சிவா எப்படியும் கீழே விழாம சமாளிச்சிருவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அண்ணே, சிவா சிவா என்னாச்சு? அண்ணே அண்ணே பாத்துறேன். அண்ணே என்னாச்சு? சிவா சிவா மெதுவானே. சிவா மெல்ல 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 மெது மெது மெது. அண்ணா பாத்து. வா அனிதா, இப்ப நாம அங்க போவோம். வா. பிரியா, ஐயா. தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரையா. சிவா கண்ணை முடிச்சு பாரு. கொண்டா சீக்கிரம் கொண்டா. இந்தாங்க ஐயா. சிவா அண்ணே அண்ணே கண்ணை திறந்து பாருங்க அண்ணே. சிவா 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 என்ன பாச்சு? அண்ணனுக்கு மயக்கம் வந்துருச்சு. சிவா, சிவாக்கு என்னாச்சு? தலை. சிவா, சிவாக்கு என்னாச்சு? சிவா படி ஏறும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். நல்ல வேளை நானும் சந்தோஷம் வந்து பிடிச்சிட்டோம். சிவா 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 என்னாச்சு? சிவா கண்ணை முடிச்சு என்ன பாரு. சிவா இங்க பாரு. சிவா சிவா என்னாச்சு? சிவா எப்படி இருக்கான்? அத்தை, என்னாச்சுப்பா? அண்ணன் படியேறி மேல வரும்போது மயக்கமாக்கி கீழே விழ பார்த்தாரு. நல்ல வேளை நானும் மாமாவும் பிடிச்சிட்டோம். இல்லனா மறுபடியும் பட்ட இடத்துல அடிபட்டிருக்கோம். சிவா ஹெல்த் வைஸ் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டான்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு திரும்பவும் மயக்கம் வந்திருக்கே.